இது பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூரில் இருக்கிற இந்த குவார்ட்டர்ஸ் பாருங்க. ஃபுல்லாக வந்து எல்லாமே மழை பெஞ்சு செங்கலெல்லாம் அப்படி கரைஞ்சி ஃபுல்லாக டோட்டலாகவே கீழே விழுற அளவுக்கு ஆயிருக்கு. விழுற அளவுக்குனாவே எல்லாம் பாருங்கள், ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக விடிச்சிட்டு வந்துட்டுருக்கும். செவரே இதாகிட்டு அது உள்ளே இருக்கிறது டேமேஜ். இது குடிசத்தில் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா எல்லாமே கீழே விழுந்து இடிஞ்சு ஆளுங்கள்லாம் அதிலெல்லாம் செத்து நாசம் ஆனால் மட்டும்தான் இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் நம்ம ஆளுங்களும் அதே தான், இப்போ கவர்மெண்ட்டும் அதே தான். யார் ஒருத்தர் கூட ஒருத்தர் புரிஞ்சிக்க மாட்டாங்க இது மட்டும் இல்லாமல் பாருங்களேன், டோட்டல் அப்படியே இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், வேறு நிறையா இருக்குங்க. இது அப்படியே இந்த வீடு அப்படியே பார்த்தினாக்கா இந்த தோட்டம் ஃபுல்லாகவே பாருங்கள். எல்லாமே அது ஃபுல்லாக எல்லாமே இருக்கிறது எல்லாமே அந்த பொறுக்கிறது எக்கச்சக்கமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு ரீஒர்க் பண்ண வந்திருக்கு. எஸ்என்ஜி ஹவுஸ் ரீஒர்க்லேருந்து இப்போ நாங்கள் ரீஒர்க் பண்ண வந்திருக்குது. இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா டோட்டலாக தண்ணியெல்லாம் போய் கீழெல்லாம் போயிருந்தாக்கா சுத்தமாக போயிட்டுருக்குங்க. இங்கெல்லாம் கீழே ஒன்றுனா கீழே விழுந்துருக்குதுங்க. இதெல்லாம் கீழே விழுந்துருக்கு பாருங்கள். இங்கே இந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எதுவுமே இல்லைங்க. கீழே எல்லாம் விழுந்துருக்கு. அந்த பக்கம் இப்போ லேப்டாப் மேலே போகிறதுக்கே பயம், போவாங்க எப்படி போவாங்கன்னே. ஃபுல்லாக டோட்டலாகவே எல்லாமே இதாகிட்டு இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே எவ்வளோ வேஸ்ட் ஆகிக்குன்னு பாருங்கள். கீழே இங்கே பாருங்கள். இந்த அளவு வந்துனாக்கா எல்லாமே என்னத்துக்கு பிரயோஜனம், இது என்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும். இப்போ நான் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிலிட்ரியோட வீடு தான் இது. அப்போ இதெல்லாம் அவங்க உடச்சி நம்ம வாங்கி வச்சது. உங்கள் பேர் என்னப்பா சொன்னீங்க? ராமகிருஷ்ணன். மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டீங்களா? மிலிட்ரி ரிட்டையர் தானேப்பா? சரி. சரி. இங்கே இருக்கிறது எல்லா குவார்ட்டர்ஸுமே வந்து இப்போது எல்லாம் அவங்கவுங்க சொந்தமாக அவங்கவுங்க வாங்கிட்டு கவர்மெண்ட் வாங்கி போட்டு வாடகை விட்டுருக்கானுங்க. சரி. இப்போ வந்து அந்த பக்கம் 1500 வீடு இருக்குது. சரிங்க. இது ஆல் இண்டியா ரேடியோ அந்தாண்ட ஒரு 16 வீடு. மீதி பூரா நம்ம இதுதான். அந்த பக்கம் ஃபுல்லாகவே டோட்டலாக எல்லாமே அந்த ரோடு வரை கடைசி வரையுமே டோட்டலாக 1500 வீடு. 1500 வீடு. என்ன பண்ணலாம்? சரி, அப்போவே நான் இடம் வாங்கி கட்டணும். இப்போ என்ன கூட்டு எப்படிங்க உங்களுக்கு யார் இந்த இது கொடுத்தது? பேப்பர் இருக்குது, நம்ம போலீஸ்காரன் சொன்னாங்க. சரிங்க சார், நம்மளுக்கு ஒரு வீடு மேலே கொஞ்சம் இடம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை பார்க்கணும். நம்பர் பாருங்க. அந்த இது இருக்குல்ல, ராகம் பேக்கரி. ஆமாம். நிறைய ஆளாக விநாயகர்கள்ட்ட உட்காந்துருப்பாங்க. அவங்க சொன்னாங்க. இப்போ இந்த எஸ்என்ஜி ஹவுஸ் ரீஒர்க் அதை பார்த்து நீங்கள் கூப்பிட்டு பண்ணுறீங்க. சரி, ஓகே. இப்போ இந்த சிங்கநல்லூர் ஃபுல்லாக எல்லாமே டோட்டலாக வந்து இன்னும் யாரும் வந்து பண்ணல இல்லைப்பா? எல்லாம் சின்ன அவனுக்கு கான்ட்ராக்ட் பேசிட்டு இருக்கா, இன்னும் முடியல. வேலை செய்யறவங்க இருப்பாங்க. வேலை செய்யறவங்க வேறு அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அது இருப்பாங்க. கொஞ்சம் அது மட்டும் எடுத்து சாமி. இது பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுங்க. எல்லாமே அப்படியே இதாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து லைனாக அந்த கண்ணு கட்டுற வீடு எல்லாமே இதே பொசிஷன் தான் இருக்குங்க. அந்த லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னாவே அந்த கை தரத்துக்கு அந்த லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதே சேம் தான். ஏதாவது இப்போ கேள்வி இந்த பாருங்கள், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் அப்படியே பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. இந்த சைடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் நான் சும்மா தட்டினாவே கீழே விழுங்க. இது சவுண்ட் தெரியும் பாருங்கள். ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் எல்லாமே டேமேஜ் தான். இது இந்த மாதிரி இருந்தால் குயிக்ஸிங்க நானும் இல்லைங்க, யார் வச்சாலும் இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது பார்க்கலாங்க. தேங்க்யூ. ஐயா வணக்கம். நான் எஸ்என்ஜி ஹவுஸ் ரீஒர்க்லேருந்து நாகராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா நான் ரொம்ப கடமைப்படுறேன். ஐயா, அந்த 1500 வீடுகளுக்கு ஒரு மாற்று வீடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒரு மாற்று வீடு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா 1500 வீடுங்க. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே சேலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒரு குவார்ட்டர்ஸ், ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் இடிஞ்சு விழுந்துருக்குது. இதே கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒக்கரத்து பக்கத்துலையும் அந்த மாதிரி நடந்திருக்குது. சென்னையிலையும் நடந்திருக்குது. இது வெளி மாநிலங்களையும் நடந்திருக்குது.
இது நடந்துடக்கூடாது. அதுக்காக தான் அவங்க கூப்பிட்டு நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா அது நடந்து அதுக்கப்புறம் போய் பார்த்தா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாருக்கும் அது வேஸ்ட்டுங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் செத்த அப்புறம் ஆளுக்கு 1 லட்சமோ இல்லை 50,000மோ 2 லட்சமோ கொடுத்தா மட்டும் அந்த உயிர் வராது. அதனால் சொல்கிறேன், அவங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்று வீடு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள். இல்லையா அந்த வீடு அவங்களுக்கு கொடுக்கணுனாலும் பரவாயில்ல, அங்கே இருக்கிறவங்கள கொஞ்சம் காலியாவது பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்க அந்த வீடாவது ஒன்று இதாகும், அவங்க உயிராவது ஒன்று காப்பாற்ற முடியும். நீங்கள் அதுக்கோசரம் நான் கெஞ்சி கேட்குறேங்க ஐயா. இல்லையா அங்கே போய் பாருங்கள். ஒரு ஒன்று டைம் எடுத்து அந்த 1500 வீடு கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லையா அந்த ஊரில் யாராவது சப் கலெக்டர் இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, அங்கே போய் பார்க்க சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த நீங்கள் இவ்வளோவும் பார்த்துருக்கீங்க. அதுக்கோசரம் தான் இவ்வளோ சொல்கிறேன். தேசியம்னு சொல்கிறேங்க ஐயா. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு போய் காப்பாற்றுங்க. இது எல்லாருக்கும் போச்சுன்னு இது எல்லாருக்கும் அங்கே வாட்ஸ்அப் போயிருந்தால் ரொம்ப நன்றி. இதை அனுப்புகிறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.